மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவா மசீஹ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். யாகுவா நல்லவர், அவருடைய இரக்கம் என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். நாம் நல்லவர்கள் என்பதனால் அல்ல, அவர் இரக்கம் உள்ளவர் என்பதனால, அவர் அன்பு நிறைந்தவர் என்பதனால. ஹல்லேலூயா. பலமுறை நாம் அவருடைய அன்பை பரிசோதனை பண்ணி இருக்கிறோம். அநேக முறை அவரை நாம் கேள்விகள் கேட்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு செய்தாலும் நம்முடைய கிரியைகளின்படி அவர் நம்மை நடத்தவில்லை. அவர் எப்பொழுதுமே அவருடைய அன்பின்படியும் அவருடைய இரக்கத்தின்படியுமே நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். Proverbs chapter 28 verse 9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. ஹல்லேலூயா. தேவன் இங்கே, அதாவது இந்த வசனம் என் கண்ணுல பட்டது, அதனால இதை வாசிக்கிறேன். இது பிரசங்கத்துக்குரிய வசனம் இல்ல. அநேகருடைய மனதிலே நான் எவ்வளவோ இந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய ஜெபம் இதுவரைக்கும் கேட்கப்படவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கலாம். அதற்கு முக்கியமான ஒரு காரணத்தை இங்கே தேவன் சொல்லுகிறார். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம். அப்போ வேதத்தை கேளாதபடி என்று சொன்னால் வேதத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படியாமல் இருக்கிறவனுடைய ஜெபம். அது எப்படிப்பட்டதா? நான் கேட்க மாட்டேன்னு ஒரு சொல்லல, அருவருப்பானதுன்னு சொல்ற. அவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயம், சீ என்று அருவருக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்படிப்பட்டவருடைய ஜெபம் என்று சொல்லுகிறார். சோ இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கும், என் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நான் அவருடைய வேதத்தை கேட்க வேண்டும். காரணம், தேவன் மனிதனோடு பேசுகிற பல வழிகளிலே ஒரு வழி அவர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறார். அப்படி அவர் வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசும் பொழுது அந்த வார்த்தையை நாம் கேட்காவிட்டால் நாம் ஜெபிக்கிற ஜெபம் அவர் கேட்க மாட்டார் என்பது கூட மட்டுமல்ல, அவருக்கு அருவருப்பாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே அதை உணர்ந்தவர்களாய் நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்லுவோம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Proverbs chapter 27 verse 8.
தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். அல்லேலூயா. ஒரு குருவியை குறித்து சொல்லுகிறார். அதற்கென்று ஒரு கூடு இருக்கிறது. அந்த குருவியை நீங்கள் கண்ணை கட்டி வேண்டுமானாலும் எங்கேயாகிலும் தூர இடத்தில் கொண்டு விட்டு விடுங்கள். அங்கே நீங்கள் கண்ணை திறந்து விட்டீர்களானால் அது சரியாக தன்னுடைய கூட்டிற்கு வந்து சேர்ந்து விடும். அல்லாமல் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த ஆகாயத்து பறவைகள், குறிப்பாக என் வீட்டில் மேலே இருந்து பார்க்கும்போது தெரியும், ஒரு கூட்டம் கூட்டமாக பறவைகள் ஒரு திசையிலிருந்து மறு திசையை நோக்கி பறக்கும். காலையில சாயங்காலம் பார்த்தீர்களால் அதே போல கூட்டம் கூட்டமாக தன்னுடைய கூட்டுக்கு நேராக திரும்பி போகும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, கேள்விப்பட்டிருக்கிறீர்களோ இல்லையோ தெரியவில்லை, ஆகாயத்தில் பறக்கிற விமானங்கள் எல்லாம் அது சரியாக அவர்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கரெக்டாக பார்க்கவில்லை என்றால் அவங்க விட்டு அந்த எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ அங்க போக முடியாது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபெயில் ஆயிட்டுனா அவங்களால கரெக்டான இடத்துக்கு போய் சேரவே முடியாது. அங்கிருந்து கீழே பார்த்து நம்ம எங்க இருக்கிறோம் என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லா இடமும் ஒரே மாதிரி தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பறவைகள் மட்டும் எப்படி தான் விட்டு வந்த இடத்திற்கு சரியாக போய் சேருகிறது? சிலர் சொல்லுகிறார்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து கூட பறவைகள் இந்தியாவுக்கு வருகிறது என்று சொல்லுகிறார். குறிப்பிட்ட காலத்தில் அது வருகிறது. குறிப்பிட்ட காலத்தில் இங்கிருந்து திரும்பி போய் விடுகிறது. இவ்வளவு தூரம் அது எப்படி திசை தவறாதபடிக்கு சரியாக தான் விட்டு வந்த கூட்டுக்கே கரெக்டாக போய் சேர்ந்து விடுகிறது. அப்படியானால் அந்த பறவை அல்லது அந்த குருவியை இயக்குகிற ஒன்று இருக்கிறது. அப்போ அது சரியாக அதனுடைய உணர்வினாலே தான் விட்டு வந்த இடத்துக்கு சரியாக போய் சேர்ந்து விடுகிறது. அப்போ அந்த பறவைக்கு திடீரென்று அந்த உணர்வு இல்லாமல் போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அது தான் விட்டு வந்த கூட்டிற்கு திரும்பி போக முடியாது. அந்த கூட்டை கண்டுபிடிக்கவும் முடியாது. இது ஒரு வகையாக தன் கூட்டிற்கு திரும்ப போக முடியாமல் கஷ்டப்படும். இன்னொரு விதமான பிரச்சனை அந்த பறவைக்கு என்னவென்றால், அது வேறு எதன் மேலேயோ ஆசை வைத்து இந்த இடத்தை விட்டு அது வேறு இடத்திற்கு போனால் அது மீண்டும் தன்னுடைய கூட்டிற்கு திரும்ப வர முடியாது. அந்த கூட்டை வேற ஏதாவது பறவைகள் அதை பிடித்துக் கொள்ளும். அப்படி பிடித்து விட்டால் திரும்ப அது தன்னுடைய கூட்டிற்கு வர முடியாது. இப்ப அது ஒரு இடத்தில் நிற்காமல் அங்கெங்கும் அலைந்து கொண்டிருக்கும். அந்த பறவையை பொறுத்தளவுக்கு அது ஒரு பரிதாபமான நிலைமை. அதுதான் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருப்பான். இங்கே குருவியை பற்றி பேசுவதற்கு தேவன் இந்த வார்த்தையை எழுதி வைக்கவில்லை. நம்மை பற்றி பேசுவதற்காகத்தான் இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார்.
நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நிலைமையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். இது தேவன் நமக்கு முன்கூட்டியே தீர்மானித்த ஒரு விஷயம். அப்படிப்பட்ட இடத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கும் பொழுது அதற்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவரே, நீர் எனக்கு கொடுத்த இந்த தேசத்திற்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்த இந்த வீட்டிற்காக நன்றி. நீர் கொடுத்த இந்த குடும்ப வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்த வேலைக்காக நன்றி. நீர் கொடுத்த ஆரோக்கியத்திற்காக நன்றி. நீர் எனக்காக உண்டாக்கின என் பிழைப்புக்கான வழிக்காக நன்றி. இப்படி இதெல்லாம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான ஒரு ஸ்தானம். அவர் கொடுத்த ஸ்தானத்திலே நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் தேவனுடைய தயவு உங்களோடு கூட இருக்கும். காரணம் என்ன? தேவன் தான் உங்களை அங்கே வைத்திருக்கிறார். தேவன் எந்த நிலைமையிலே உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த நிலைமையிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் அந்த இடத்திலே அந்த ஸ்தானத்திலே உங்களை பாதுகாக்கிற பொறுப்பு யெகோவாவுக்குரியதா இருக்கிறது. அவர் நிச்சயமாக உங்களை பாதுகாப்பார். ஆதாம் ஏவாளை உருவாக்குவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து உருவாக்கினவர் நம்முடைய தேவன். அப்படி போலத்தான் ஆதாம் ஏவாளுக்கு என்ன செய்தாரோ அதைத்தான் இன்றைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படித்தான் தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அப்படித்தான் தேவன் நம்மை நடத்தி கொண்டும் வருகிறார். நமக்கு எப்பொழுது பிரச்சனை வருகிறது என்றால் அந்த இடத்தை விட்டு நாம் விலகி போகும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் வரும். நாம் அந்த இடத்தை விட்டு விலகி போய்விட்டால் இப்பொழுது அவரும் அந்த பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்ளுகிறார். சரிதானே? நம்ம ஒரு இடத்தில் தேவன் வைத்தால் நாம் அந்த இடத்துல தான் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அது தேவன் தன்னுடைய ஞானத்தினால்தான் உங்களை அங்கே வைத்திருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு இருப்பது போல் நாளைக்கு இருப்பதில்லை. ஆனா நாளைக்கு நீங்கள் வாழ வேண்டுமே. அப்ப நாளைக்கு உங்களுக்கு என்ன தேவை என்பதை தேவன் அந்த ஸ்தானத்துக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாராம். நாளைக்கு என் பிள்ளைக்கு இது தேவை, நீ அதை கொடுத்து விடு என்று சொல்லி தேவன் நாளைய தினத்துக்கு கட்டளையிடுவாராம். இதை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது. Matthew chapter 6 verse 34. ஆகையினால நாளைய தினம் எப்படி இருக்க போகிறது, நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு அவர் உங்களை எங்கே வைத்திருக்கிறாரோ
இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நாளைய தினம் எப்படி இருக்க போகிறது என்ற சிந்தனை உங்களுக்கு தேவையில்லை. ஏன் சொன்னால் நாளைய தினம் உங்களுக்கு என்ன தேவை என்பதை குறித்து யார் கவலைப்படுவார்களாம்? நாளைய தினம் கவலைப்படுமாம். அல்லேலூயா. நாளைய தினத்திற்கு தேவன் சொல்லி இருக்கிறார், நாளைய தினம் என்னுடைய பிள்ளைக்கு இதெல்லாம் தேவை, நீ இதையெல்லாம் நீ கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிடுவாராம். இது எப்படி சாத்தியம்? அவர் உங்களை எந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தாரோ அந்த ஸ்தானத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். நீங்கள் அந்த ஸ்தானத்தை விட்டு விலகினால் அவர் அதற்கு பொறுப்பல்ல. ஏன்னா நீங்க ஏன் உங்கள் ஸ்தானத்தை விட்டு விலகி போனீர்கள்? உங்கள் புத்தியினாலே நீங்கள் போனீர்கள். தேவன் உங்களை போக சொல்லவில்லை. நீங்கள் உங்கள் சொந்த புத்தியை உபயோகப்படுத்தி நீங்கள் அங்கே போனீர்கள். உங்கள் ஸ்தானத்தை விட்டு நீங்கள் போவதற்கு என்ன காரணமாக இருந்திருக்கும்? உங்களுக்குள் வருகிற இச்சை அதற்கு காரணமாயிருக்கும். அது எந்த விதமான இச்சையாக இருக்கட்டும், நீங்கள் அதிகமாக ஆசைப்படுவதனால தான் நீங்கள் உங்களை வைத்த இடத்திலிருந்து நீங்கள் விலகி போக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வருகிறது. தேவன் அந்த இடத்திலிருந்து உங்களை போக சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். திடீரென்று ஆபிரகாம் இடத்தில் வந்தார், நான் சொல்ற இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா என்ன சொன்னாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஏன்னா அவர்தான் அந்த இடத்தை விட்டு போக சொன்னார். ஆனால் அவர் சொல்லாதபடிக்கு நாமே அந்த ஸ்தானத்தை விட்டு போய் விடுவோமானால், இப்ப நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்ல மாட்டார். எதுவரைக்கும் ஐயா காணாமல் போன ஆட்டை போல நான் வழி தப்பி போனேன், என்னை மீண்டும் தேடுவீராக என்று நீ கதரும் வரைக்கும் அவர் மீண்டும் காட்சியில், உன்னுடைய வாழ்க்கையில அவர் காட்சியில் வரவே மாட்டார். அல்லேலூயா. ஆகையாலதான் தன் கூட்டை விட்டு விலகுகிற ஒரு குருவி எப்படி இளைப்பாறும் ஸ்தலத்தை கண்டறியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிறதோ, தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் அப்படியே இருப்பான். அவன் இளைப்பாறுதலை கண்டுபிடிக்கவே முடியாது. அவனாக மனம் திரும்பி தேவனே என்னை ரட்சியும், என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவியும் என்று கதரும் வரைக்கும் அவனுக்கு அங்கே உதவி கிடைக்காது. இப்பொழுது தன் ஸ்தானத்தை விட்டு போன ஒரு மனுஷனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை வாசிக்கலாம்.
ವಧುವನ್ನು ಅವರಿಗೆ ಹಂಚಿಕೊಂಡರು. ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಆದ ಮೇಲೆ ಕಿರಿಮಗನು ಎಲ್ಲ ಪೂಜಿಸಿಕೊಂಡು ದೂರ ದೇಶಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಪಂಡಿತನಾಗಿ ಬದುಕಿ ತನ್ನ ಆಸೆಯನ್ನು ಸೂರೆ ಮಾಡಿಬಿಟ್ಟನು. இங்கே ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ அந்த இளைய குமாரன் தன் தகப்பனிடத்தில் கேட்கிறான், இருக்கிற ஆஸ்திகளிலே என் பங்கை எனக்கு தந்துவிடும் என்று கேட்கிறான். அவன் என்ன எண்ணத்திலே அதை கேட்டிருப்பான்? நான் இவ்வளவு நாள் என் தகப்பனோடு கூட இருந்து எனக்கு மடித்து போனது, என் தகப்பனுக்கு அவ்வளவு திறமை இல்லை, அவ்வளவு புத்தி இல்லை அவருக்கு. இப்ப என்னுடைய ஆஸ்தியை எனக்கு கொடுத்தால் நான் என்னுடைய புத்தியை பயன்படுத்தி என்னுடைய திறமையை பயன்படுத்தி இன்னும் அதிகமாக நான் சம்பாதித்து விடுவேன். அப்படி சொல்லித்தான் தன் தகப்பனிடத்தில் இருந்து அந்த ஆசையை அவன் கேட்டு பெற்றிருப்பான். ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் ஒரு தாய் தகப்பனுக்கு அடங்கி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைகளுக்கு நீ இதையெல்லாம் செய்ய வேண்டும், இதையெல்லாம் நீ செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள். நீ அங்கே எல்லாம் போகக்கூடாது, நீ இங்கே எல்லாம் இருக்கக்கூடாது என்று சரியான விதத்திலே நம்மை புத்தி சொல்லி நடத்துவார்கள். நீ இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நீ சேரக்கூடாது என்று சொல்லுவார்கள். பிள்ளைகளுக்கு அது ரொம்ப இஷ்டமா இருக்கும் தானே? அப்படிதானே? ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரக்கூடாதுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? யாருக்குமே சந்தோஷமா இருக்காது. ஏன்னா இவங்க தாய் தகப்பனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். இப்போ இப்படியே அநேக கட்டுப்பாடுகள் இவர்கள் மேல் வரும் பொழுது அவர்கள் அதை இஷ்டப்படாதபடிக்கு இந்த கட்டுப்பாட்டில் இருந்து வெளியே போக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இந்த கட்டுப்பாடு நிச்சயமாக பிள்ளைகளுக்கு பிடிக்காது. ஆனால் அவர்களுடைய ஜீவன் அந்த வீட்டிலே பாதுகாக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அவர்களுடைய எந்த குறைகளும் வராதபடிக்கு அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய வியாதியின் சமயத்திலே, வேதனையின் சமயத்திலே, எல்லா நேரத்திலும் அவர்கள் கூட இருந்து அந்த பிள்ளைகளை பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவர்கள் இந்த வீட்டை விட்டு போனால் நலமா இருக்கும் என்றுதான் நினைப்பார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இந்த இளைய குமாரன் என் ஆசையை எனக்கு கொடுத்து விடும் என்று கேட்கிறான். இப்பொழுது இவன் அந்த ஆசையை பெற்றுக்கொண்டு அவன் தூர தேசத்திற்கு போனான் என்பதாக நாம் இங்கே வாசிக்கிறோம். ஏன்னா பக்கத்தில் இருந்த மீண்டும் தகப்பன் கண்ட்ரோல் பண்ணுவாரு. அதனால அவன் என்ன செய்துட்டான்? தூர தேசத்துக்கு போயிட்டான். இப்ப தூர தேசத்துக்கு போய் அங்கே அவன் என்ன செய்தான்? அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான் என்று பார்க்கிறோம். இந்த இடத்திலே, இந்த வசனத்திலே அவன் துன்மார்க்கமாய் ஜீவன் பண்ணினான் என்றுதான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் என்ன விதமான துன்மார்க்கம் அவனிடத்தில் காணப்பட்டது?
அதை இதே அதிகாரத்தில் கடைசியில் நாம் வரும் பொழுது மூத்த குமாரன் அதை ஒரு குற்றமாக அங்கே வைக்கிறான். 30ஆம் வசனம் verse 30. ಆದರೆ ಸೂರ್ಯರನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡು ನಿನ್ನ ಬದುಕನ್ನು ನುಂಗಿಬಿಟ್ಟು ಈ ನಿನ್ನ ಮಗನು ಬಂದಾಗ ಒಪ್ಪಿದ ಕೊಡುವನ್ನು ಅವನಿಗೆ ವಹಿಸಿದಿ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். யாரிடத்துல இவன் துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி, யாரிடத்துல, அதாவது என்ன விதமான துன்மார்க்க ஜீவனை இவன் பண்ணியிருக்கிறான்? வேசிகளிடத்திலே தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அதிகமாக 100% பேர் வழி தப்பி போகிற ஒரே விஷயம் இந்த வேசி மார்க்கம் தான். ஏன்னா தன் ஸ்தானத்தில் இருப்பது அவர்களுக்கு திருப்தியாக தெரியாது, வேற இடத்தை பார்க்கும் போது அது திருப்தியாக தெரியும். ஆனால் அந்த வேசியிடத்தில் போனதுனால என்ன நடந்தது? இந்த தகப்பன் என்பவன் மிகவும் பெரிய ஆஸ்திகாரனா இருந்திருக்கிறான். ஏன்னா இங்கே வசனம் சொல்லுகிறது, அவன் தன் வேலைக்காரர்களை கூப்பிட்டான் என்று சொல்லுகிறது. அதே போல இந்த குமாரன் கூட மனம் திரும்பி தகப்பனுடைய வீட்டிற்கு வரும்போது 17ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். 17th verse. இந்த தந்தையானவர் மிகவும் பெரிய பணக்காரர். அவர் கீழே அநேகர் வேலை செய்கிறார்கள். வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் திருப்தியான ஆகாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் தன்வந்தனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட தந்தையிடத்திலிருந்து இவன் ஆஸ்தியை பிடுங்கிக் கொண்டு போயிருப்பானால் அது எவ்வளவு விலை மதிப்புள்ளதாக இருந்திருக்கும். அவ்வளவு ஆசையை அவன் கொஞ்ச நாட்களுக்குள்ளே அழித்து போட்டான். அதற்கு யார் காரணம்? வேசிதான் காரணம். அந்த வேசியானவள் என்ன செய்வாளாம்? மிகவும் இன்பமான வார்த்தைகளை பேசுவாள். அவள் பேச்சிலே எந்த ஆணும் மயங்கி விடுவான். அப்புறம் நமக்கு தோன்றும், ஐயோ இவளை போல ஒருவர் இந்த உலகத்திலே கிடையாதே. என் மனைவி ஒரு நாள் கூட என்கிட்ட இப்படி இன்பமா பேசினதே இல்லையே. பாரு, இவளை பார்த்தாலே எவ்வளவு சௌகரியமாக இருக்கிறாள், எவ்வளவு உண்மையாக பேசுகிறாள், எவ்வளவு புத்தியோடு பேசுகிறாள். இப்படி எல்லாம் அவளை பற்றிய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திற்குள் வரும் அளவுக்கு அவள் அப்படி மதுரமாக நம்மை பேசி மயக்கி விடுவாள். நன்றாக யோசித்து பாருங்கள். தகப்பன் இவ்வளவு ஆசையை அந்த மகனிடத்தில் கொடுக்கிறான் என்று சொன்னால், அவன் ஒரு புத்தி இல்லாதவனாய் இருந்தால் தகப்பன் இதை நம்பி கொடுத்திருக்க மாட்டான். அவன் ஓரளவுக்கு புத்திசாலியாகத்தான் இருந்திருக்கிறான். அப்ப ஆகையினால்தான் இவ்வளவு பெரிய சொத்தை ஆசையை அவன் கையில் கொடுத்து அனுப்பினான். நீ எவ்வளவு பெரிய புத்திசாலியா வேணாலும், ஒரு ஸ்திரீ நினைத்தால் உன்னை அதல பாதாளத்துக்குள் தள்ளிவிட முடியும். உன் ஸ்தானத்தை விட்டு நீ வெளியே வரும்படி உன்னை அவள் அழைத்துக் கொண்டே இருப்பாள். யார் இதிலே மாட்டிக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள்
22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Proverbs chapter 22 verse 14. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ. ಜಾಣಸ್ತ್ರೀಯ ಬಾಯಿ ಆಳವಾದ ಹಳ್ಳ, ಯಾವನಿಗೆ ಸಿಕ್ಕಿ ಎಬ್ಬಿಸದವನು ಅದರಲ್ಲಿ ಬೀಳುವನು. ஹல்லேலூயா. யார் அதன் மேல் விழுவான் என்று பாருங்கள். பரஸ்திரீகளின் வாய் ஆழமான படுகுழி, யாக்கோபுடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட குழியா? ஆமா, ஆழமான படுகுழியா. எது? அவளுடைய வாய். அவள் ஒரு 10 நிமிடம் நம்மிடத்தில் பேசினால் போதும், நாம் இந்த உலகத்தையே மறந்து விடுவோம். ஏன் தெரியுமா? அந்த ஸ்திரீயை இயக்குகிறது யார்? அந்த ஸ்திரீயை யார்? அப்ப அந்த ஸ்திரீக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவிதான் மற்றவர்களோட பேசுகிறது. அது சரியான வார்த்தைகளை பயன்படுத்தும். அந்த வார்த்தைகளை நீ கேட்பதற்கு அங்கே நின்றால் நீ அதிலே கண்டிப்பாக விழுந்து விடுவாய். அந்த இளைய குமாரனை போல நீ எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் இதற்கு முன்பாக நீ நிற்க முடியாது. அவளுடைய வாய் ஆழமான படுகுழி. ஆழமான படுகுழின்னா நம்ம சங்கீதம் 40 வாசிக்கிறோம். பயங்கரமான படுகுழி அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதுல இன்னொன்னு இருக்குது, உளையான சேருன்னு. அப்போ அந்த உளையான சேரு தான் ஆழமான படுகுழி. ஏன்னா யாரும் இது ஆழமா இருக்குன்னு தெரிஞ்சு அங்க என்ன செய்ய மாட்டாங்க, காலு வைக்க மாட்டாங்க. அப்படியே வேசித்தனத்திற்குள் போற ஒருவன் நம்ம இப்படி நாசமாகி போய்விடுவோம் என்று தெரிந்தால் அவன் அதில் என்ன செய்ய மாட்டான், காலு வைக்க மாட்டான். ஆனா இவனுக்கு தான் புத்தி மழுங்கி போயிருக்குது. அது ஒரு நல்ல தர போலதான் தெரியும். இவ கூட ரொம்ப நல்ல ஸ்திரீ தான், இவதான் என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவ பேசுவா. உன்னை எங்கே கால் எடுத்து வைக்க சொல்லுவாள் தெரியுமா? நல்ல காய்ந்த தரை போல் காணப்படுகிற அந்த இடத்திலே நீ கால் வைக்கும்படி உன்னை சொல்லுவாள். அநேக வாக்குத்தத்தங்களை வாரி வழங்குவார். உன் வாழ்க்கையை நான் அப்படி ஆக்கிருவேன் இப்படி ஆக்கிருவேன் சொல்லுவார். நீ அவளை நம்பி நீ அந்த இடத்துல காலை எடுத்து வைத்தால் என்ன நடக்க போகிறது உன் வாழ்க்கையில? கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போவாய். எவ்வளவு தூரம் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நீ முயற்சிக்கிறாயோ நீ இன்னும் அதிகமாக அதுக்குள்ளே போய்கொண்டே இருப்பாய். என்ன காரணம்? அவள் ஆழமான படுகுழி. இப்ப நீயே அதுக்குள்ள போற. ஏன்னா தேவன் ஏற்கனவே உன்மேல் கோபமாய் இருக்கிறார். தேவ கோபத்திற்கு ஏதுவானவன் தான் அதில் விழுவான். நீ இப்படிப்பட்டதான ஒரு பாவத்திற்கு நேராக நீ நடந்து போய் கொண்டிருக்கிறாயானால் ஏற்கனவே தேவ கோபம் உன்மேல் வந்து விட்டது என்பதை நீ மறந்து விடாது. இதையே 23ஆம் அதிகாரம் Proverbs chapter 23 verse 27.
வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரீ இடுக்கமான கிணறு. அதையே நாம் இதுவரைக்கும் பேசின அந்த விஷயத்தையே அவர் என்ன செய்கிறார், இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து பேசுகிறார். ஆகவே அந்த இடத்திற்கு நாம் விலகி ஓட வேண்டும். உன் ஸ்தானத்தை விட்டு நீ போய்விட்டாயானால் அதற்கு பிறகு உனக்கு இருப்பது மரணம்தான். நீ தப்பிக்கவே முடியாது. ஏன் நீ தப்பிக்க முடியாது? ஏன்னா ஏற்கனவே நீ தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி விட்டாய். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கலாம். Proverbs chapter 14 verse 1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அல்லேலூயா. இங்கே யாரை புத்தி இல்லாத ஸ்திரீ என்று சொல்லுகிறது? வேசித்தன மார்க்கத்தில் இருக்கிறவளை தான் புத்தி இல்லாத ஸ்திரீ என்று சொல்லுகிறாள். இப்போ இப்படிப்பட்டதான ஒரு ஆவியை பெற்றதான அந்த ஸ்திரீ என்ன செய்வாளாம்? தன் கைகளால் அந்த வீட்டை இடித்து போடுவாளாம். இதுல என்ன நடக்கும் என்று சொன்னால், அவளுடைய வீடு மட்டுமல்ல, அவளை நம்பி வந்தவனுடைய வீட்டையும் அவள் தரைமட்டமாக்கி விடுவாள். அல்லேலூயா. ஆக இப்ப எப்படிப்பட்ட ஸ்திரீயா? புத்தி இல்லாத ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆம். ஆக இப்படிப்பட்டதான பாவங்களில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். தேவன் ஒருவேளை நம்மிடத்திலே கோபமாயிருந்து நம்மை இந்த வழியிலே போக அனுமதித்தார் என்றால், சீக்கிரத்திலே மனம் திரும்பி தேவனுடைய கோபத்தை நாம் மாற்ற வேண்டும். இந்த foolish woman இப்படிதான், இவதான் foolish woman, அது மதியில்லாத ஸ்திரீ இவள்தான், புத்தி இல்லாத ஸ்திரீ இவள்தான் என்பதை நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். Proverbs chapter 9 verse 13. அல்லேலூயா. மதியற்ற ஸ்திரீ வாயாடியாயும் ஒன்றும் அறியாத நிர்மூலமாயும் இருக்கிறாள். அப்ப இந்த ஸ்திரீ எப்படி இருக்கிறாள்? மதியற்ற ஸ்திரீ எப்படி இருப்பாளா? வாயாடியா இருப்பாளாம். பொதுவே ஸ்திரீகள் வாயாடிதான். சரிதானே பிரதர்ஸ்? ஒத்துக்கிறீங்களா? ஸ்திரீகள் இல்ல, தைரியமா சொல்லுங்க, இங்க யாரும் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. சரிதானா? ஸ்திரீகள் எப்படிப்பட்டவங்க? வாயாடி. கொஞ்ச நேரம் உங்க வாயை மூடுனா பரவாயில்லையே நமக்கு தோணும் தானே? சரி, ஸ்திரீ வாயாடி, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அந்த ஸ்திரீ தன் புருஷனுடையோ தன் பிள்ளைகளுடையோ மற்ற ஸ்திரீகளுடைய வாயாடினால் அங்கு பிரச்சனை வரப்போவதில்லை. எப்பொழுது அந்நிய புருஷனோடு நீ வாயாடுகிறாயோ அப்பொழுது அங்க எல்லாமே மாறி போய்விடும். ஏன்னா நீ அந்த நேரத்துல அந்நிய புருஷனோடு பேசும் பொழுது நீ அவனுக்கு வலை விரிக்கிறாய். அவ என்ன சொல்லுவாளா பாருங்க, 17ஆம் வசனம். ஆமா, மதியீனனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். எப்படி சொல்லி கூப்பிடுவாளா? திருட்டு தண்ணீர் என்ன செய்யுமா?
தித்திக்கும். ஆம், திருட்டு தண்ணீர். அதாவது நம்ம வீட்டுல கிணறு இருக்கும், அது ருசியே இருக்காது. பக்கத்து வீட்டு கிணறுல உள்ள தண்ணி எப்படி இருக்குமா? ரொம்ப ருசியா இருக்கும். அதே மாதிரிதான் அந்த வீட்டுக்காரனுக்கும். அவனுக்கும் அவன் வீட்டு தண்ணி என்ன செய்யாது, தித்திப்பா இருக்காது. நம்ம வீட்டு தண்ணி என்ன செய்யும்? நம்ம திருட்டு தண்ணீர் என்ன செய்யும்? தித்திப்பா இருக்கும். சரிதானே? எந்த புருஷனுக்கும் தன் மனைவி அழகானவளே கிடையாது. எந்த புருஷனுக்கும் தன் ஸ்திரீ, தன்னுடைய மனைவி அழகானவளே கிடையாது. ஆனா உனக்கு தெரியாது, மற்ற எல்லாருடைய கண்களுக்கும் அவன் அழகானவன். அநேக ஸ்திரீகளுக்கு தன் புருஷன் நல்ல திறமையானவனா காணப்பட மாட்டான். மற்ற ஆண்கள் ரொம்ப திறமையா இருப்பாங்க. அதனாலதான் சும்மா போறவன கூட கூப்பிட்டு பேசுவாங்க. இதை நீங்க கவனிச்சு பாருங்க. எந்த ஸ்திரீயாகிலும் அப்படி செய்கிறாள் என்றால் அவளுக்குள்ள வேற ஆவி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மற்றவர்களை கூப்பிட்டு அவள் குடும்ப காரியங்களை பேச ஆரம்பித்து விட்டாலே அவள் பாதை தவறி விட்டாள் என்ற அர்த்தம். யாரை பார்த்து கூப்பிடுவா தெரியுமா? 15ஆம் வசனம் சொல்லுகிறது, தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழிபோக்கரை பார்த்து அவள் கூப்பிடுவாள். அமைதியான குடும்ப வாழ்க்கை, நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவனை பார்த்து கூப்பிடுவாள். அதனுடைய அர்த்தம். அவன் நேரே தான் போயிட்டு இருக்கிறான். ஆனா இவள் அவன் மேல் கண் வைத்து அவனை கூப்பிடுவாள். எப்படி? தேவையில்லாத வார்த்தைகளை பேசி, அளவுக்கு அதிகமான வார்த்தைகளை பேசி, அவள் அப்படி வாயாடியாக இருந்து அந்த மனிதனை தன்னுடைய வலைக்குள் விழ வைப்பாள். ஆமா, அங்க திருட்டு தண்ணீர். எங்க? இவங்கதான் இருட்டுக்குள்ள நின்னு பேசுறவங்க. ஏன்னா அந்தரங்கத்தில் புசிக்கும். அப்ப எப்படி இருக்குமா? வீட்டுல வந்து நீங்க அந்தரங்கத்துல புசிக்க மாட்டீங்க. எங்க? நல்ல லைட் போட்டு, அப்படிதானே? இல்ல வீட்டுல யாரும் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி சாப்பிடுவீங்களா? இல்ல இல்ல, நல்ல வெளிச்சத்துல உட்கார்ந்து சாப்பிடுவீங்க. ஏன்னா அது திருட்டு அப்பம் இல்ல, அது நேர்மையான வழியில வந்து அப்பம். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நேர்மையா உட்கார்ந்து நல்ல சந்தோஷமா அதை சாப்பிடுவீங்க. திருட்டு அப்பத்தை அப்படி சாப்பிட முடியுமா? அது இருட்டை நோக்கி தான் ஓடும். இருட்டுல போய் தான் அது பேசும். ஆயினும் 18th verse, ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். எப்படிப்பட்ட வேஷியும் ஒருவனை மயக்கணும்னு நினைச்சா அவன்கிட்ட சொல்ற ஒரே வார்த்தை, நீதான் என்னுடைய உலகம், நீதான் எனக்கு உத்தம புருஷன் அப்படின்னு சொல்லி அவனை நம்ப வைப்பான். அப்ப இவன் என்ன செய்வான்? அந்த மதுர வாக்குகளை கேட்கும் போது இவன் அது உண்மை என்று நம்பி அதிலே மயங்கி விடுகிறான். இதற்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமா? இவன் மயங்க ஆரம்பித்து விட்டான் என்பதற்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமா? ஏன்னா நான் நிறைய பேர் வீட்டுல இந்த பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கிறேன் இத்தனை வருஷ ஊழிய வாழ்க்கையில. முதல் அடையாளம் என்ன தெரியுமா? தன் மனைவியை பகைக்க ஆரம்பிப்பான்.
வெறுக்க ஆரம்பிப்பான், குற்றங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பான். அப்ப அவர்களுக்கு இது புரியாது. இவன் ஏன் நல்லா தானே போயிட்டு இருந்தான், ஏன் இப்படி நடக்கிறான்னு அவங்களுக்கு புரியாது. ஹல்லேலூயா. ஆக அவள் எளிதாக மதுர வாக்குகளை பேசி அவனை மயக்கி விடுவாள். இதை நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் இன்னும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் 6ஆம் அதிகாரத்தில் இந்த விஷயத்தை முடிக்கலாம். முதல்ல 7ஆம் அதிகாரத்திற்கு போகலாம். 7ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம், Proverbs chapter 7 verse 7. தொடர்ந்து வாசி. போதும். அப்போ பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். யார்? சாலமன் கவனிக்கிறார். ஞானி சாலமன் கவனிக்கிறாரு. அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கு அடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். எப்படிப்பட்ட இடத்துல போறான்? வெளிச்சத்துல போகல, அவன் பகல்லையும் போகல. எப்ப போறான்? மாலையில, மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கு அடுத்த தெருவிலே நடந்து போகிறான். அப்போ அவன் அவனுக்கு எதிர்ப்படுகிற ஸ்திரீ இங்கே எப்படி இருக்கிறாள் என்று மீண்டும் பாருங்கள். 11th verse. அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறது இல்லை. சரியா? தொடர்ந்து இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. இந்த அதிகாரம் முழுவதுமே இதை பற்றி தான் பேசுகிறது. அந்த 23ஆம் 22 23 இந்த வசனங்களை மட்டும் வாசிங்க, அல்லது 21ல இருந்தே வாசிக்கலாம். ப்ளீஸ் ரீட் from 21. தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு சாணீருக்கு போற மாதிரி, ஆமா, ஒரு மாடு தொட்டிக்கு போற மாதிரி. சரியா? தொட்டிக்கு போற மாதிரி என்ன பண்ணுவானா? ஆமா, அது தொட்டிக்கு போற மாட்டுக்கு அவன் என்ன பண்ணுவான்? நல்ல புல்லெல்லாம் காட்டிட்டு தான் கூட்டு போவான். பட்டினி போட்ட கூட்டு போவான் இல்ல. அப்போ மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அப்போ எப்படி போறான் பாருங்க. எந்த அளவுக்கு அவ பேசியிருந்தா அந்த பேச்சில மயங்கி இவன் அவ பின்னால போகிறான். போனா என்ன ஆகுது பாருங்க. ஓகே, அது முடிவு நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. நீதான் எனக்கு எல்லாம் சொல்லுவான, நீ இல்ல. உனக்கு முன்னாலே ஆளுங்க இருக்கிறாங்க, உனக்கு பின்னாலே ஆளுங்க இருக்கிறாங்க. நீ இடையில வர்றவன் தான். ஆனா நீதான் எனக்கு உலகம்னு ஒண்ணு நம்ப வைப்பான். சரி, இதுதான் அவளுடைய ஒரு தந்திரம். இப்பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிறதான எச்சரிக்கை எப்படிப்பட்டது?
நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம், Proverbs 6 chapter verse 23. ಆಜ್ಞೆಯೇ ದೀಪ, ಉಪದೇಶವೇ ಬೆಳಕು, ಶಿಕ್ಷಣಪೂರ್ವಕವಾದ ಬೋಧನೆಯೇ ಜೀವದ ಮಾರ್ಗ. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. அல்லேலூயா. நம்ம ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம்? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானதுன்னு பார்த்தோம். அல்லேலூயா. ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯ ಧರ್ಮೋಪದೇಶಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡದವನ ಪ್ರಾರ್ಥನೆಯು ದೇವರಿಗೆ ಅಸಹ್ಯವಾಗಿದೆ. ஆக அந்த மாதிரி ஒரு தேவ கோபத்துக்கு விலகி தப்பிக்க வேண்டுமானால் நீ வார்த்தையின் இடத்திற்கு திரும்பி வர வேண்டும். அந்த வார்த்தை உனக்கு என்ன நன்மை செய்ய போகிறது? 24ஆம் வசனம். ಅದು ಕೆಟ್ಟ ಹೆಂಗಸಿನಿಂದಲೂ ಪರಸ್ತ್ರೀಯ ನಾಲಿಗೆಯ ಸಿಹಿ ನುಡಿಯಿಂದಲೂ ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸತಕ್ಕದ್ದಾಗಿದೆ. அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவை உடைய பர ஸ்திரீக்கும் விலக்கி காக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனம். ನಿನ್ನ ಹೃದಯವು ಅವಳ ಬೆರಗನ್ನು ಮೋಹಿಸದಿರಲಿ. ಅವಳು ತನ್ನ ಕಣ್ಣು ರೆಪ್ಪೆಗಳಿಂದ ನಿನ್ನನ್ನು ವಶ ಮಾಡಿಕೊಂಡಳು. ஆமா, உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. சரியா? இப்போ முக்கியமான பாகத்துக்கு வர்றோம். ஒருவன் இந்த வழியில் போவானானால் அவனுடைய முடிவு எப்படி இருக்கும்? அடுத்த வசனம். ವೇಷಿಯಿಂದ ಯಾರಿಗಾದರೂ ಒಂದು ರೊಟ್ಟಿ ಮಾತ್ರ ಗತಿಯಾಗುವುದು, ಪರಸ್ತ್ರೀಯು ಅಮೂಲ್ಯವಾದ ಜೀವವನ್ನೇ ಬೇಟೆಯಾಡುವಳು. வேசி நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையும் இறக்க வேண்டியதா இருக்கும். இறக்க வேண்டியதுன்னா பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கும். வேசி நிமித்தமாக. ஏன்னா நீ உன் ஸ்தானத்துல இருக்கும்போது லாபமோ நஷ்டமோ நீ அங்க இருக்கிறத புசிக்கிற, குடிக்கிற, சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிற, உன் வீட்டுல உள்ளது உனக்கு தான் தெரியும். ஆனா உன் ஸ்தானத்தை விட்டு நீ வெளியே வந்து விட்டால், ஒரு வேசித்தனத்திற்குள் நீ போய்விட்டால், பசிக்கிறது என்று ஒரு அப்ப துணிக்கைக்காக நீ பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை உனக்கு வரும். ಒಬ್ಬ ವೇಶ್ಯ ಸಹವಾಸ ಮಾಡಿದರೆ ನಿನ್ನ ಹೊಟ್ಟೆಗಾಗಿ ಒಂದು ರೊಟ್ಟಿಗಾಗಿ ನೀನು ಭಿಕ್ಷೆಗಾಗಿ ಅಲೆಯುವವನಾಗಿರುತ್ತೀಯ. ஹல்லேலூயா. ஆம், விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். அதே வசனத்தில் இருக்கு பாருங்க. ಪರಸ್ತ್ರೀಯು ಅಮೂಲ್ಯವಾದ ಜೀವವನ್ನೇ ಬೇಟೆಯಾಡುವಳು. 29ஆம் வசனம். ನೆರೆಯವನ ಹೆಂಡತಿಯ ಹತ್ತಿರ ಹೋಗುವವನಿಗೆ ಹೀಗೆಯೇ ಆಗುವುದು. ಯಾವನು ಅವಳನ್ನು ಮುಟ್ಟುವನೋ ಅವನು ದಂಡನೆಯನ್ನು ಹೊಂದದೇ ಇರನು. ஆமென். பிறனுடைய மனைவி இடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே, அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்ப மாட்டான். ஹல்லேலூயா. 32ஆம் வசனம். ವ್ಯಭಿಚಾರಿಯು ಕೇವಲ ಬುದ್ಧಿಶೂನ್ಯನು, ಇಂಥ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವವನು தன்னை நாசப்படுத்திக்கொள்ளுவன். ஆம், ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். அல்லேலூயா. ஆம், அதுதான் தேவ கோபத்துக்கு ஏதுவானவன், அதில் விழுவான் என்று பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் விஷயங்களை பார்த்து விடுவோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ಸುಳ್ಳಿಯ ಸಂಗಡ ಮಾಡುವವನು ಅವರೊಂದಿಗೆ ಒಂದೇ ದೇಹವಾಗಿದ್ದಾನೆಂಬುದು ನಿಮಗೆ ತಿಳಿದಿಲ್ಲವೋ? ಗಂಡ ಹೆಂಡತಿಬ್ಬರು ಒಂದೇ ಶರೀರವಾಗಿ ಇರುವರೆಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾನಲ್ಲ. சரி, ஓகே. அப்போ வேசித்தனத்துக்கு என்ன செய்யக்கூடாது? நாம இடம் கொடுக்க கூடாது. ஏன் என்றால் நாம் யாராக இருக்கிறோமா? நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும், இல்லையா?
1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 1 Corinthians chapter 6 verses 15 to 19. ನಿಮ್ಮ ದೇಹಗಳು ಕ್ರಿಸ್ತನ ಅಂಗಗಳಾಗಿವೆ ಎಂಬುದು ನಿಮಗೆ ತಿಳಿಯದೋ? ಹೀಗಿರಲಾಗಿ ಮೆಸ್ಸಿನ ಅಂಗಗಳಾಗಿರುವಂಥವುಗಳನ್ನು ತೆಗೆದುಬಿಟ್ಟು ಸೂಳೆಯ ಅಂಗಗಳಾಗ ಮಾಡಬಹುದು, ಎಂದಿಗೂ ಮಾಡಬಾರದು. ಸೂಳೆಯ ಸಂಸರ್ಗ ಮಾಡುವವನು ಅವಳೊಂದಿಗೆ ಒಂದೇ ದೇಹವಾಗಿರಲೆಂಬುದು ನಿಮಗೆ ತಿಳಿಯದೋ? ಗಂಡ ಹೆಂಡರಿಬ್ಬರು ಒಂದೇ ಶರೀರವಾಗಿರುವರೆಂದು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಾನಲ್ಲ. ಯಾವನ ಸಂಸರ್ಗದಲ್ಲಿರುವವನಾದರೂ ಆತನೊಂದಿಗೆ ಒಂದೇ ಆತ್ಮವಾಗಿದ್ದಾನೆ. ಜಾರತ್ವಕ್ಕೆ ದೂರವಾಗಿ ಓಡಿ ಹೋಗಿರಿ. ಮನುಷ್ಯರು ಮಾಡುವ ಇಂತಹ ಪಾಪ ಕೃತ್ಯಗಳು ದೇಹಕ್ಕೆ ಸೊರಗಾಗಿವೆ. ಆದರೆ ಜಾರತ್ವ ಮಾಡುವವನು ತನ್ನ ದೇಹಕ್ಕೆ ಹಾನಿಕರವಾದ ಪಾಪವನ್ನೇ ಮಾಡುತ್ತಾನೆ. ದೇವರಿಂದ ದೊರಕಿ ನಿಮ್ಮೊಳಗೆ ನೆಲೆಗೊಂಡಿರುವ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ನಿಮ್ಮ ದೇಹವು ಗರ್ಭಗುಡಿಯಾಗಿದೆ ಎಂದು ನಿಮಗೆ ತಿಳಿಯದು. அல்லேலூயா. உங்கள் சரீரங்கள் மசீகாவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் மசீகாவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே யாகோவோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அல்லேலூயா. இதில் 18ஆம் வசனத்தை நாம் கொஞ்சம் கவனிக்கலாம். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான். அல்லேலூயா. நமக்கு புத்தி இருந்துச்சுன்னா நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணை குத்துவோமா? இல்ல ஷார்ப்பா ஒரு கத்தி இருக்குது, அதோட ஷார்ப்னஸ் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு கையை வெட்டி பார்ப்போமா? கையின பெருசு ஒரு சின்ன விரலை மட்டும் வெட்டி பார்க்கலாமா? செய்ய மாட்டோம் தானே. நம்ம சரீரத்துக்கு விரோதமா நாம பாவம் செய்ய மாட்டோம். ஆனால் வேசித்தனம் செய்கிறவன் தன் சொந்த சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான். அப்போ இன்றைக்கு நன்றாக இருக்கிற சரீரம் நாளைக்கு சிதைந்து சின்ன பின்னமாகிவிடும். ஏன்னா நீ உன் சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறாய். ஏனென்றால் தேவ கோபம் உண்மையில் இருக்கிறது. இதையெல்லாம் தப்பி நீ மீண்டும் வந்து விடலாம் என்று நினைக்கிறாயா? ஒரே ஒரு வழிதான் உண்டு, மனம் திரும்புதல். நீ மனம் திரும்பி வருகிறது ஒன்றே நீ தப்பிக்கும் வழி. எந்த மனிதனும் தான் செய்கிறது தவறு என்று ஒத்துக்கொள்ளவே மாட்டான். அவன் தன்னைத்தானே நியாயீகரித்துக் கொள்ளுவான். ஆனால் எல்லாவரையும் நியாயம் தீர்க்கிறவர் தேவன். அவருடைய நியாய தீர்ப்பு நீதியா இருக்கும். அதனாலே நாம் அக்கிரமத்தில் துணிந்து நடக்கிறவர்களாய் இருந்தால் நம்முடைய உச்சந்தலையை உடைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளை, அநேகருக்கு அடி விழுந்திருக்கிறதற்கு காரணமே இதுதான். நீங்கள் செய்யலாம், சொல்லலாம், ஒருவேளை நாங்கள் சரீரத்திலே பாவம் செய்யவில்லை, ஆனால் உன் மனதிலே பாவம் இல்லை என்று சொல்ல முடியுமா? வசனம் சொல்லுகிறது, அவளுடைய அழகை நீ இச்சிக்க கூடாது. நீ இச்சித்து விட்டாலே நீ அதில் விழுந்து விட்டாய் என்ற அர்த்தம்.
ஏனென்றால் நீ கண்டிப்பாக மீண்டும் அதே இடத்திற்கு போவாய், ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಮತ್ತೆ ಅದೇ ಸ್ಥಳಕ್ಕೆ மீண்டும் தொடர்ந்து போவாய். ஏன்னா அவளுடைய வார்த்தைகள் உன் காதுக்கு இதமாக இருக்கிறது. ಏಕೆಂದರೆ ಆಕೆಯ ವಾಕ್ಯಗಳು ನಿನ್ನ ಕಿವಿಗೆ ಹಿತವಾಗಿರುತ್ತವೆ. வீட்டுல வந்த பொண்டாட்டி என்னைக்காவது ஸ்வீட்டா பேசுறாளா? ಮನೆಗೆ ಬಂದರೆ ಎಲ್ಲರಿಗೂ ತುಂಬಾ ಸಿಹಿಯಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರಾ? சகோதரிகளை நீங்களும் மனம் திரும்ப வேண்டும். ಸಹೋದರಿಯರೇ, ನೀವು ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. உங்கள் புருஷன்மார்களிடத்தில் அன்பாக பேசி பழகுங்க. ನಿಮ್ಮ ಗಂಡಂದಿರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಿಂದ ಮಾತನಾಡಿ. எப்பவுமே குற்றம் கண்டுபிடிக்கிற வேலையில நீங்கள் இருக்காதீர்கள். ಯಾವಾಗಲೂ ತೊಂದರೆಗಳನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯುವ ಕೆಲಸದಲ್ಲಿ ಇರಬೇಡಿ. நீங்கள் அப்படி இருந்தால் அவனும் தனக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய இடத்தை தேடி போவான். ನೀವು ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವನು ತನಗೆ ಎಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಸಿಗುತ್ತೋ ಅಲ್ಲಿ ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. சகோதரர்களை உங்கள் மனைவிகளை அன்பாக நடத்துங்கள். ಸಹೋದರರೇ, ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯನ್ನು ಪ್ರೀತಿಸಿ. நீ அன்பு காட்ட தவறினால் வேறொருவன் அன்பு காட்டுவான். ನೀನು ಪ್ರೀತಿ ಮಾಡದೆ ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆಯೊಬ್ಬನು ಬಂದು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾನೆ. குடும்பம் சின்ன பின்னமாய் போய்விடும். ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಚಿರವಾಗಿ ಒಡೆದು ಹೋಗುತ್ತದೆ. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒரே சரீரமாய் இருக்கு. ಏಕೆಂದರೆ ಇಬ್ಬರು ಒಂದೇ ಶರೀರವಾಗಿದ್ದೀರಿ. தேவன் உங்களை இணைத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಒಂದುಗೂಡಿಸಿದ್ದಾನೆ. உங்களுடைய ஸ்தானத்தில் உங்களை உட்கார வைத்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಕುಳ್ಳಿರಿಸಿದ್ದಾನೆ. நீ அந்த ஸ்தானத்தை விட்டு விலகி போவாயானால் ನೀವು ಆ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋದರೆ அப்ப துணிக்கைக்காக இறந்து திரிய வேண்டும். ನೀನು ಒಂದು ತುಂಡು ರೊಟ್ಟಿಗಾಗಿ ನೀನು ಭಿಕ್ಷೆ ಬೇಡುವವನಾಗಿರುತ್ತೀ. தேவன் உங்களோடு இன்னைக்கு பேசி இருப்பாரானால் ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದರೆ ಮಾತನಾಡಿರುವುದಾದರೆ நீங்கள் மனம் திரும்ப மனம் உள்ளவர்களாய் இருந்தால் ನೀವು ಮನಸ್ಸು ತಿರುಗಿಕೊಳ್ಳಲು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರೆ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம். ಖಂಡಿತವಾಗಲೂ ಇದು ನಿಮಗೆ ಒಂದು ಸಂದರ್ಭವಾಗಿರಬಹುದು. நாம் யாவரும் எழுந்து நிற்கலாமா? நீங்க உட்காருங்க sister. நம்முடைய தேவன் ஜீவிக்கிற தேவன். ನಮ್ಮ ದೇವರು ಜೀವಿಸುವಂತ ದೇವರು. அதை நம் நடுவிலே அவர் நிரூபித்திருக்கிறார். ಅವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆತನು ದೃಢಪಡಿಸಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனையோ நன்மைகள் செய்தார் என்று நாம் பாடலிலே பாடினோம். ಈಶ್ವರ ಆತನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ ಎಂದು ನಾವು ಹಾಡಿನ ಮುಖಾಂತರವಾಗಿದ್ದೇವೆ. நீ தேவனுக்கு விரோதமாக போவதற்கு முன்பாக அவர் செய்த நன்மைகளை நினைத்துக்கொள். ನೀನು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನು ನೆನೆಸಿಕೊ. இப்படிப்பட்ட பாவங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ಇಂಥ ಪಾಪಗಳು ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ இன்றைக்கு நீ மனம் திரும்ப. ಈ ದಿನವೇ ನಿನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊ. இல்லையானால் ஒருவேளை அடுத்த கூட்டத்திற்கு நீ வர முடியாமல் போனாலும் போகலாம். ಒಂದು ವೇಳೆ ನೀನು ಬರುವ ಇನ್ನೊಂದು ಮೀಟಿಂಗಿಗೆ ಬರದೆ ಹೋಗಬಹುದು. காரணம் இந்த காலத்திலே அவர் சீக்கிரமாக கிரியைகளை நடப்பிக்கிறார். ಕಾರಣ ಈ ದಿನದಲ್ಲಿ ಆತನು ಅತಿ ಬೇಗನೆ ತನ್ನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಡೆಸುವನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய பொறுமையை நீ சோதித்துக் கொண்டிருக்க வேண்டாம். ಆತನ ತಾಳ್ಮೆಯನ್ನು ನೀನು ಶೋಧಿಸಿಕೊಂಡಿರಬೇಕು. அவர் உனக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாழ்க்கையை நீ பாராட்ட ஆரம்பித்து விடு. ಆತನು ನಿನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಒಳ್ಳೆಯ ಜೀವನವನ್ನು ನೀನು ಹೊಗಳಿ ಆಡಿಸು. அந்த வாழ்க்கைக்காக நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்து. ಆ ಜೀವನಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ನೀವು ಅಂತರಂಗದಿಂದ ಕೃತಜ್ಞತೆ ಸ್ತುತಿಯನ್ನು ಮಾಡು. ஏற்கனவே தேவன் உண்மையில் கோபத்தில் இருப்பாரானால் ಮೊದಲೇ ದೇವರು ನಿನ್ನ ಮೇಲೆ ಕೋಪದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ சீக்கிரத்திலே நீ அழிந்து போவது நிச்சயம். ಅತಿ ಬೇಗನೆ ನೀನು ನಾಶವಾಗುವುದು ಖಂಡಿತ. அப்பத்துக்காக பிச்சை எடுக்க போகக்கூடிய சூழ்நிலை உன் வாழ்க்கையில் கடந்து வருவது நிச்சயம். ರೊಟ್ಟಿಗಾಗಿ ನಿನ್ನ ಅಲೆಯುವುದು ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಬರುವುದು ಖಂಡಿತ. ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை. ಏಕೆಂದರೆ ಅದು ದೇವರ ವಾಕ್ಯ. தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೌದು ಆಮೇಲೆ ಎಂಬುದಾಗಿದೆ. அவர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. உன்னை நல்ல ஸ்தானத்தில் அவர் உட்கார வைத்திருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಒಳ್ಳೆಯ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಆತನು ಕುಳ್ಳಿರಿಸಿದ್ದಾನೆ. இன்னும் மேன்மேலும் உன்னை உயர்த்த அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಎತ್ತಿಸಲು ಆತನು ಇಷ್ಟವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ஏனெனில் நாம் ஆராதிக்கிற தேவன் ஆசீர்வதிப்பதில் பிரியமுள்ள தேவன். ಏಕೆಂದರೆ ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಆತನು ಇಷ್ಟವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் உன்னை ஆசீர்வதிக்க வரும் பொழுது உன் கால் தவறான இடத்தில் நின்றால் அது உன்னை கடந்து போய்விடும். ಆತನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಬಂದಾಗ ನಿನ್ನ ಪಾದ ತಪ್ಪಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಆ ಆಶೀರ್ವಾದ ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗುತ್ತದೆ. பலருடைய நிந்தனைக்கும் நீ ஆளாவாய். ಅನೇಕರ ನಿಂದನೆಗಳಿಗೆ ನೀನು ಗುರಿಯಾಗುತ್ತೀ. குடும்பங்கள் சின்ன பின்னமாய் போய்விடும். ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ಚಿತ್ರವಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. உன்னுடைய மேன்மையெல்லாம் நீ அவளிடத்திலே கொடுத்து விடுவாய். ನಿನ್ನ ಒಳ್ಳೆಯದನ್ನೆಲ್ಲ ನೀನು ಆತನ ಬಳಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಡುತ್ತೀ. அவர் உன்னை நேசிக்கிறார். ಆತನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. அவருடைய அன்புக்கு முன்னால் இந்த உலகத்தில் உள்ள எந்த அன்பும் ஈடாகாது. ಆತನ ಪ್ರೀತಿಯ ಮುಂದೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಯಾವ ಪ್ರೀತಿಯೂ ಸಮವಲ್ಲ. அவர் எந்த ஸ்தானத்தில் உன்னை வைத்திருக்கிறாரோ
ಆತನು ನಿನ್ನ ಯಾವ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಆತನು நீ அந்த ஸ்தானத்தில் நிலைத்திரு. ನೀನು ಆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲು. அந்த இடத்திலிருந்து தான் தேவன் உன்னை உயர்த்த போகிறார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸುತ್ತಾನೆ. அந்த வீட்டில் தான் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கும். ಆ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ನೆಲೆಗೊಳ್ಳುತ್ತದೆ. அந்த ஸ்தானத்தை விட்டு வெளியே போய் விடுவாயானால் ನೀನು ಆ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಹೊರಟು ಹೋದರೆ அவரும் தன் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்ளுவார். ಆತನು ತನ್ನ ಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ ಆತನು ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. எச்சரிக்கிற சிங்கம் போல எவனை பீறி போடலாம் என்று சத்துரு அலைந்து கொண்டிருக்கிறான். ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹ ಹಾಗೆ ಯಾರನ್ನು ನುಂಗಿಬಿಡಲೋ ಎಂದು ಸೈತಾನನು ಕಾದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. அவனுடைய வாய்க்கு நீ இரையாகி விடாதே. ಆತನ ಬಾಯಿಗೆ ನೀನು ಮಾಂಸವಾಗಿ ಹೋಗಬೇಡ. உனக்கு புத்தி இருக்கும் பொழுதே நீ மனம் திரும்பிக்கொள். ನಿನಗೆ ಬುದ್ಧಿ ಇರುವಾಗಲೇ ನಿನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಿಸು. உனக்கு ஆரோக்கியம் இருக்கும் பொழுதே நீ தேவனிடத்தில் திரும்பி வா. ನಿನಗೆ ಆರೋಗ್ಯ ಇರುವಾಗಲೇ ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿ போ. உன்னுடைய சீர்குலைந்த வாழ்க்கையை நீ சரி செய்ய முயற்சி பண்ணு. ನೀನು ಕಳೆದು ಹೋದಂತ ಜೀವನವನ್ನು ಸರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ನೀನು ಪ್ರಯತ್ನ ಪಡು. தேவன் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ಖಂಡಿತವಾಗಲೂ ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்துவார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನು ನಿನ್ನನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸುತ್ತಾನೆ. அநேக ஜனங்களுக்கு முன்பாக உன் தலையை அவர் உயர்த்துவார். ಅನೇಕ ಜನರ ಮುಂದೆ ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ಆತನು ಎತ್ತಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ಯಾವ ಕೊರತೆಯೂ ಇಲ್ಲದ ಹಾಗೆ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து ಕೇಳಿದ ವಾಕ್ಯವನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು ஒருவேளை அந்த வார்த்தை உங்களுக்கு பொருந்தியதா இருந்தால் ಒಂದು ವೇಳೆ ಆ ವಾಕ್ಯಗಳು ನಿನಗೆ ಹೊಂದಾಣಿಕೆ ಆಗುವುದಾದರೆ சமயம் இருக்கும் பொழுதே மனம் திரும்புங்கள். ಸಮಯ ಇರುವಾಗಲೇ ನಿನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ತಿರುಗಿಸು. இதோ நியாயாதிபதி வாசற்படியில் வந்திருக்கிறார். ನ್ಯಾಯಾಧಿಪತಿಯು ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே முற்றிலுமாக மனம் திரும்பி அவரோடு நல்மனம் பொருந்துங்கள். ಆದ್ದರಿಂದ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಮನಸ್ಸು ತಿರುಗಿಸಿಕೊಂಡು ದೇವರೊಂದಿಗೆ ಮನಸ್ಸನ್ನು அவருடைய கோபத்தை விட்டு வெளியே வாருங்கள். ಆತನ ಕೋಪದಿಂದ ಹೊರಗಡೆ ಬನ್ನಿ. அவர் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஸ்தானத்திலே நிலைத்திருங்கள். ಆತನು ನಿಮಗೆ ನೇಮಿಸಿದ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲಿ. அப்பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಆಗ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. நாம் ஜெபிக்கலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் எவ்வளவு அன்புள்ளவரையா, எங்கள் மேல் எவ்வளவு கரிசனை உள்ளவர். தேவரீர் இப்படியாக சில காரியங்கள் ஒருவேளை எங்களில் யாருக்குள்ளும் இருக்குமோ என்பதற்காக நீர் இந்த வார்த்தையை கொடுத்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஐயா. Our gracious Heavenly Father, how loving you are, how caring you are, Father. You gave these words. Maybe somebody is affected by this. We do not know, Father, but you know it. தேவரீர் யாராகிலும் இதிலே உட்பட்டு இருக்கிறார்களா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் உம்முடைய ஆவிக்கு தெரியும் அப்பா. தேவரீர் அப்படிப்பட்டவர்கள் யாராகிலும் எங்கள் நடுவில் இருப்பார்களானால் அந்த பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக நாங்கள் சபையாக உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஆம் ராஜாவே, உம்முடைய கோபத்துக்கு ஏதுவாகாதபடிக்கு தேவரீர் அந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆம் ராஜாவே, மனுஷனுடைய இருதயம் அக்கிரம் செய்ய துணிகரம் கொண்டு இருக்கிறதப்பா. ஆனால் நீரோ மன்னிப்பதற்கு தயப்பெருத்தவராயிருக்கிறேன். யார் தங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு மனம் திரும்புகிறாரோ அவர்களை மன்னிக்க நீர் ஆயத்தமாய் இருக்கிறீரப்பா. தேவரீர் உடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிற அந்த அசட்டுத்தனமான துணிகரங்களை எடுத்து போட்டு உண்மையான மனம் திரும்புதலை நீர் கட்டளை இடுவீராக. தேவரீர், அடியேனையும் தாழ்த்தி உன்னுடைய சமூகத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறப்பா. இப்படிப்பட்ட பாவங்கள் எங்கள் வாழ்க்கையில காணப்படாதபடிக்கு எங்களை சுத்திகரித்தரலாம், எங்கள் சபையை சுத்திகரித்தரலாம். நீர் அப்பா சொன்னீரே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று. ஆம் ராஜா, இந்த ஆலயத்திற்குள் வரும்போது கூட நாங்கள் பரிசுத்தத்தோடு வர, பரிசுத்தத்தோடு திரும்பி செல்ல எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. எங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கும்படி எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ராஜாவே. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசுவீராக. எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவா மசீஹ் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஹல்லேலூயா.